கோல்டு விலை உயர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு காரணம் ஆயிடுச்சு. முதல்லலாம் வந்து என்னென்னா ஷேர் மார்க்கெட் ஏறும், கோல்டு விலை இறங்கும், இல்லை கோல்டு விலை ஏறும், ஷேர் மார்க்கெட் இறங்கும். இது ஒன்று தான் மெயினாக இருந்துக்கிட்டு. ட்ரம்ப் அதிபராக வந்தார். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற உடனே நிறைய அறிக்கைகள் விட்டார். அவர் வந்து உடனே நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணுவேன் அப்படின்னு அது ஒரு பாசிட்டிவில் போய் ரேட்டு விலை உயர ஆரம்பிச்சது. இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்பயுமே ஒரு லாப நோக்கத்தோடு எதுவுமே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் அவங்க சராசரியாக ஷேர் மார்க்கெட்லேருந்து எடுத்து கோல்டு பக்கம் போட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஒரு பல்வேறு இதெல்லாம் விட முக்கியமான காரணம் அரசாங்கங்கள். இதை தொடர்ந்து ஒரு 3ஆம் உலகப் போரே வரக்கூடிய லெவல் வந்துச்சுன்னு வைங்களேன், தங்கத்தரம் பிடிக்கவே முடியாது. நாம் வந்து 720 டன் தான் மொத்தமே அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சு, நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற தங்கம் 876 டன், சுமார் 150 டன்னுக்கு மேலே நம்ம வாங்கியிருக்கோம். யாருமே தங்கம் வாங்கலைன்னா ரேட்டு குறைஞ்சிடும். அது வந்து அவங்களோட புரிதல், அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன். இந்த கோல்ட் ரேட் அப்படிங்கிறப்பவே ரொம்ப பயமாக இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துக்குமே வந்து பயங்கரமான உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்பயுமே வந்து கோல்டு வந்து உயரத்தில் தான் இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார் பொதுவாக? இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. நாங்கள் கூட வந்து இந்த அளவுக்கு போகணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக விலை ஏறும். எப்படின்னு பார்த்தோம்னா சென்ற வருடம் மீன்ஸு 2023 அந்த இதை கம்பேர் பண்ணுறப்போ 24 கொஞ்சம் அதிகமாச்சு. 2024 விட கம்பேர் பண்ணுறப்போ 25 வந்து ஒரு 80,000 கடக்கும் ஒரு சவரன். ஒரு பவுன் வந்து 1,00,000 வந்து அடையும் கடைசியில் டிசம்பர் 31க்குள்ளே அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பேசியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை குறையிற மாதிரியே இல்லை. பிரச்சனைகள்னால தான் இப்போ கோல்டு பக்கம் வந்து விலை உயருது. கோல்டு விலை உயர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு காரணம் ஆயிடுச்சு. முதல்லலாம் வந்து என்னென்னா ஷேர் மார்க்கெட் ஏறும், கோல்டு விலை இறங்கும், இல்லை கோல்டு விலை ஏறும், ஷேர் மார்க்கெட் இறங்கும். இது ஒன்று தான் மெயினாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இல்லை கச்சா எண்ணெயோட விலை உயரும், தங்கத்தோட விலை குறையும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக விலை வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் குறையுது, திருப்பி உயருது, கொஞ்சம் குறையுது, நிறைய உயருது, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் ஆகி போயிடுச்சு. முதல்ல 1-2 காரணம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து விரலில் விட்டு என்றதை விட முடியாத அளவுக்கு நிறைய. அதாவது அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைஞ்சதுன்னா தங்கம் விலை உயருது. அமெரிக்க பொருளாதாரத்தில் சரிவு ஏற்பட்டோடனே தங்க விலை உயருது. அமெரிக்காவில் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் ஃபெடரல் ரிசர்வ் வந்து தன்னுடைய வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. ஏன் குறைச்சாங்க அப்படின்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதை குறைச்சாங்க. அப்படி குறைச்சோன்னே தங்கத்தினுடைய விலை ஏற ஆரம்பிக்குது. ஏன்னா மக்கள் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே டெபாசிட்டில் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே எடுத்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாதுன்னு ட்ரம்ப் அதிபராக வந்தார். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற உடனே நிறைய அறிக்கைகள் விட்டார். அவர் வந்து உடனே நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணுவேன் அப்படின்னு அது ஒரு பாசிட்டிவில் போய் ரேட்டு விலை உயர ஆரம்பிச்சது. அடுத்தது என்ன பண்ணார், எல்லா நாடுகள் மேலே டேரிஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு அதை விதிக்க போகிறேன்னு சைனா மேலே ஒரு இது பண்ணார். 50%, 100%, 125%. இது அப்புறம் விலை ஏற ஆரம்பிச்சிடுச்சு. இந்தியா மீது திரும்பிச்சு அந்த தாக்கம். அப்போயும் தங்கத்து மேலே விலை ஏற ஆரம்பிச்சிது. அப்புறம் நம்ம H1B விசா, இந்தியாவிலேருந்து யார் வேலைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு H1B விசாக்காக 90 லட்சம் ரூபாய் கட்டினா மட்டும்தான் அந்த விசா தருவேன் அப்படின்ட்டு. எய்தர் அந்த கம்பெனி, இப்போது TCS இருக்குது, இல்லை இந்த மாதிரி பல்வேறு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் இருக்குது, அவங்க தன்னுடைய ஆட்கள் அங்கே அனுப்பணும் அப்படின்னா ஒன்று அந்த பாஸ்போர்ட் ஹோல்டர் அவரும் கட்டணும், இல்லைனா அந்த கம்பெனி கட்டணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்படின்றப்போ 90 லட்சம்ன்றது என்ன ஆச்சு? இதெல்லாமே அவங்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது பணம் பண்ணணும் அப்படின்றத மட்டும் காமிக்குது. இதெல்லாமே தங்கம் விலை ஏறத்துக்கு இது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், போர் பதற்ற நிலை, ரஷ்யா உக்ரைன் வாரு, அதுக்கப்புறம் இங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரு, அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வாரு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதுலேயும் விலை ஏறிச்சு. ஸோ ஆக மொத்தம் இந்த ஷேர் மார்க்கெட்டும் கம்மியானோனையும் கோல்டன் இன்வெஸ்டர்ஸ், இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்பயுமே ஒரு லாப நோக்கத்தோடு எதுவுமே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் அவங்க சராசரியாக இதிலேருந்து பணத்தை எடுத்து
ஷேர் மார்க்கெட்லேருந்து எடுத்து கோல்டு பக்கம் போட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஒரு பல்வேறு இதெல்லாம் விட முக்கியமான காரணம் அரசாங்கங்கள். எல்லா நாட்டு அரசாங்கமும் அதனுடைய பேங்க் நமக்கு எப்படி ரிசர்வ் பேங்க்கு, அமெரிக்காவுக்கு எப்படி ஃபெடரல் ரிசர்வு, ரஷ்யா பேங்க்கு, சைனா ரிப்பப்ளிக் பேங்க் ஆஃப் சைனா, இவங்க எல்லாமே ரிசர்வ் பேங்க் எல்லாமே தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்காக வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து கோல்டை ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வாங்கிறதுனால தங்கத்தினுடைய விலை தாறுமாறாக உயர்ந்துச்சு. கடந்த வருடம் மட்டும் பார்த்தோம்னாலே 72% ஏறி தங்கத்தில் இருக்கு. விலை ஏறி இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். இது இல்லாமல் இன்னொன்று சில காரணங்களாலையும் விலை ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு ஏறிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளும் இப்போ நாளுக்கு நாள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெனிசுலா அதிபரை அரெஸ்ட் பண்ணி மதுரோ அவரை கொண்டு வந்தாங்க. அதனால் விலை கொஞ்சம் ஏறிச்சு. அடுத்து கிரீன்லாந்து அது மேலே பக்கம் பார்வை திரும்பி இருக்குது. அதனாலேயும் ஒரு பிரச்சனைகள். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக வர 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 இந்த மாதிரி பிரச்சனை இன்னும் எவ்வளோ வரப்போகுது தெரியல. அடுத்த ஒரு இதை தொடர்ந்து ஒரு 3ஆம் உலகப் போரே வரக்கூடிய லெவல் வந்துச்சுன்னு வைங்களேன், தங்கத்தனம் பிடிக்கவே முடியாது. இப்போ இந்த கோல்டு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மக்கள் அதை எந்த அளவுக்கு வாங்குறதுல ஒரு ஈடுபாடு காட்டுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் அதில் வந்து ஒரு ஈடுபாடு காட்டுது இல்லையா? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அது வந்து உண்மைதான். என்ன காரணம்னா, அது ஒவ்வொரு நாடுமே தன்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அதை வச்சு தான் கரன்சி அச்சடிக்கணும். ஒன்று, அதை வச்சு தான் பொருளாதாரத்தில் அந்த நாடு எவ்வளோ வலுப்பெற்ற நாடுன்னு சொல்லி நிர்ணயிக்கப்படும். அதனாலையும் ப்ளஸ் தங்கத்தினுடைய அடுத்த ஃப்யூச்சர் அதில் தான் இருக்குன்றனாலையும் கவர்மெண்ட்டே வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அது தொடர்ந்து தான் சைனா பார்த்திங்கன்னா சுமார் 330 டன் வரைக்கும் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க வருஷம் ஒன்றுக்கு. உலகத்தில் மொத்த தங்கமே எவ்வளோ உற்பத்தி ஆகுது வருஷம் ஒன்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 3300 டன் வருஷம் ஒன்றுக்கு உற்பத்தி நடக்குது. இது வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட கூற்றுப்படி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. புள்ளியியல் நிலவரம் அதுபடி எடுத்ததுன்னா இந்த 3000 டன், அதில் ஒரு 300 டன் வந்து சைனா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது. இருந்தாலும் அது பத்தாதுன்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியிலேருந்து சைனா. அதுபோல் நம்ம இந்தியா நாடு கூட இப்போ நிறைய இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இம்போர்ட்னால் நிறைய ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 800 டன் வருஷம் ஒன்றுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் அரசாங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் வந்து 720 டன் தான் மொத்தமே அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சு, நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற தங்கம் 876 டன், சுமார் 150 டன்னுக்கு மேலே நம்ம வாங்கியிருக்கோம். 156 டன் நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கினதுனால தான் 11வது இடத்துல இருந்த இந்தியா இப்போ 8வது இடத்துக்கு வந்திருக்கோம். உலகத்தில் பட்டியலிட்டு பார்த்தோம்னா அமெரிக்கா கிட்ட 8120 டன் தங்கம் இருக்குது. அமெரிக்கா நம்பர் 1. 2வது ஜெர்மன். ஜெர்மன் கிட்ட பார்த்திங்கன்னா 3452 டன் இருக்குது. அதுக்கடுத்தது இட்டாலி, ஃப்ரான்ஸ், அதுக்கடுத்தது ரஷ்யா, சைனா. வரிசையாக பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட கிட்டத்தட்ட 2333 டன் இருக்குது. சைனா கிட்ட 2290 டன் இருக்குது. அதுக்கடுத்தது சுவிட்சர்லாந்து 1012 டன் இருக்குது. 7 நாடு ஆயிடுச்சா. 8வது நாடு நம்ம இந்தியா கிட்ட மட்டும் 876 டன். நமக்கு முன்னாடி வந்து ரொம்ப காலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜப்பான் வந்து 846 டன் வச்சுருந்தாங்க. நாம் அப்போ 720 டன் வச்சுருந்தோம். நம்ம நிறைய வாங்கி இன்றைக்கி ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்மக்கிட்ட 876 டன் வந்துச்சு. நாம் 8வது இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கடுத்து நெதர்லாந்து 612 டன். இந்த மாதிரி வரிசையாக வந்துருக்கு. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டிங்க இல்லையா உலக நாடுகள் ஏன் போட்டி போட்டு வாங்குதுன்னு, தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைக்கிறதுக்காகவும் தங்கம்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு அசட். அதை நாடுகளே புரிஞ்சுக்கிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான். கண்டிப்பாக சார். நம்ம இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயத்துக்காக இருக்கட்டும், ஒரு கல்யாணத்தில் தொடங்கி எந்த விசேஷங்களாக இருக்கட்டும், தங்கத்தை தான் அவங்க மைண்ட் செட்டுக்கு முதல்ல வருது. ஸோ இந்த தங்கம் விலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டாலே தங்கம் சார்ந்து அதில் ஏதாச்சும் ஒரு 2 கமெண்ட் இப்படி வந்துடுது. தங்கத்தை வாங்குறதெல்லாம் விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக தங்கத்துடைய விலை குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கரெக்டுங்க. 2 கமெண்ட் இல்லை, நிறைய கமெண்ட்டே அப்படி தான் வருது. பார்த்திங்கன்னா யாருமே தங்கம் வாங்கலைன்னா ரேட்டு குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. அது வந்து அவங்களோட புரிதல் அவ்வளோதான் நான் நினைப்பேன், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படின்னா இதை எப்படி பார்க்கலாம், இதை புரிகிற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 2024 விற்பனை ஆச்சு இல்லையா தங்கம்,
அப்போது வந்து ஒரு 100% விற்பனை ஆகிருக்குன்னு வைங்களேன். 2025 50% ஆயிடுச்சு விற்பனையே. புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுது புரியுது. அப்பயும் கூட தான் வாங்கலையே, ஆனால் தங்கம் ஏன் குறையல? நான் நீங்கள் ஜென்ரலான கேள்வியை பாருங்கள். ஓகே. அவங்களுக்கு கமெண்ட்டில் நம்ம வருது, ஆ. யாருமே வாங்காமல் இருந்தால் தங்கம் குறையும். கரெக்டு. இப்போ 2024 100 பேர் வாங்கியிருக்காங்க தங்கம். 2025 50 பேர் தான் வாங்கியிருக்காங்க. பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. அப்போ பாதிக்கு பாதி தங்கத்துடைய விலையாவது குறையணும். இல்ல ஆனால் 10%ஆவது குறையணும். அப்பதான் அதிகமாயிருக்கு. அதிகமாயிருக்கு. 72% உயர்ந்திருக்கு. இப்போ இருந்து என்ன தெரியுது? தங்கம் தனிப்பட்ட நபர் வாங்குறதுக்கும் வாங்காததுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நாடுகள் வேறு வாங்கிட்டு இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களெலாம் யாரால தடுக்க முடியும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம வாங்கிட்டு இருக்கிறது அப்படின்னா, நம்ம 800 டன்னு வந்து இந்தியா உற்பத்தி, 3000 டன்னில் 800 டன் இந்தியா வாங்குது. இந்த 800 டன்னில் கவர்மெண்ட்டு கொஞ்சம் ப்ளஸ் மற்ற இதுக்கு போயிடுது. மீதி மக்கள்கிட்ட போய் சென்றடையுது 300-400 டன். ஆனால் உற்பத்தி எங்கே 3000 டன். 3000 டன் இருக்குது. நீங்கள் வாங்குறதே நீங்கள் இது வரதே 10% தான். நம்ம இங்கே வந்து இந்த ஆர்னமெண்ட்டாக போய் நிற்கிறது. ஆமாம். உற்பத்தி 3000, நீங்கள் வெறும் 300 டன் தான் நம்ம வாங்குகிறோம். நீ வாங்காமல் இருந்தால் அதை பற்றி இம்பேக்ட் அங்கே கிடையாது. அதுவும் போன வருஷம் சொல்ல போனால் அந்த 300 டன்னில் 150 டன்னு தான் விற்பனை, 5% தான் ஆயிருக்கு மொத்த உற்பத்தியில். அப்போ ரேட்டு குறைஞ்சுதா? இல்லை, குறையல. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நாடுகள் வாங்குது, பல பிரச்சனைகள் வருது. பிக் இன்வெஸ்டர்ஸ் அதெல்லாம் நம்ம நிறுத்த முடியாது. பிக் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 20 பேர் சேர்ந்தாங்கனாலே நம்ம வாங்குகிற 150 டன் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு மேலே அவங்க வாங்கிட்டு போயிடுறான். அவனை வந்து நிப்பாட்ட முடியுமா? அவனை வந்து லாப நோக்கத்தோடு பண்ணுறவன். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவோம், நம்ம ஆட்கள் அதை ஒரு பொருளாக பார்த்து வாங்குவோம். அவன் அப்படி இல்லை. இன்றைக்கி இதில் லாபம் வருதா இது வாங்குறது, நாளைக்கு இது விலை குறையாமல் இருக்கா டக்குன்னு விற்றுட்டு இதுலேருந்து எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் போவான். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் பிரச்சனை வருதா, அதுலேருந்து எடுத்து க்ரூட் ஆயில் போவான், இன்வெஸ்ட் பண்ணுவான். அதுலேருந்து எதாவது வருதா, அதுலேருந்து எடுத்துகிட்டு டாலராக இன்வெஸ்ட் பண்ணி வைப்பான். அது மாதிரி அவனுடைய கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம அப்படி இல்லைல்ல, சில ஆயிரக்கணக்காலையும் நம்ம லட்சக்கணக்காலையும் நம்மளுடைய வால்யூம் ரொம்ப கம்மி தானே. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வாங்காமலே 0% ஆனாலும் கூட தங்கத்தினுடைய விலையை யாராலையும் நிர்ணயிக்கப்பட முடியாது, கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக சார். தங்கம் சார்ந்த இத்தனை விஷயங்களை இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.